வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்ட பாத்தீங்களா? ஒரே டமால் டமால்னு சத்தம் தான். நம்ம கஷ்டப்பட்டு போட்ட பணம் திடீர்னு ஏன் இப்படி சரியுது? இதுக்கு பின்னாடி என்னதான் காரணம்? வாங்க சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இத பத்தி பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். மார்க்கெட் பாருங்க, 25,500 லெவலுக்கு கீழ போயிடுச்சு. எல்லாருக்கும் ஒரே ஷாக். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். தங்க விலை மட்டும் அப்படியே ராக்கெட் வேகத்துல மேல போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மார்க்கெட் சரிவு, இன்னொரு பக்கம் தங்க விலை ஏறுது. என்னதான் நடக்குதுங்க? இத நான் சும்மா சொல்லல, நம்பர்ஸே இததான் சொல்லுது. பாருங்க, நிஃப்டி 25,585ல க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 83,246ல. சரி, இப்போ முக்கியமான கேள்விக்கே வருவோம். ஏன் ஏன் இந்த திடீர் சரிவு? வாங்க இத கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணலாம். முக்கியமான காரணம் நம்ம ஊர்ல இல்ல, அது ஒரு குளோபல் டிராமா. ஆமா, அமெரிக்காவுக்கும் மத்த உலக நாடுகளுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் இப்போ நம்ம மார்க்கெட்டை இப்படி ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அமெரிக்கா என்ன பண்றதுன்னா, யூரோப் மேல வரிக்கு மேல வரியா போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு பேரு தான் டாரிஃப். பிப்ரவரியில 10% ஆரம்பிச்சு ஜூன்ல அதை 25% ஆக்குவேன்னு சொல்றாங்க. இதுக்கு அவங்க சொல்ற கண்டிஷன் தான் இன்னும் ஹைலைட். கிரீன்லாண்டை எங்களுக்கு கொடுக்கற வரைக்கும் இந்த மிரட்டல் தொடரும் சொல்றாங்க. இதனால குளோபல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பயந்து போயிருக்காங்க. அதுதான் உண்மை. ஓகே, இது மட்டும் பத்தாதுன்னு இன்னொரு குளோபல் பிரச்சனையும் இருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல ஒரு போர் மேகம் சூழ்ந்துட்டு இருக்கு. அமெரிக்கா அவங்களோட ராணுவத்தை ஈரான் பக்கத்துல கூச்சிட்டு வர்றாங்க. சோ எப்போ வேணா வார் வரலான்னு ஒரு பயம் எல்லாருக்கும். இந்த மாதிரி ஒரு டென்ஷனான நிலைமையில இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ரிஸ்கியான இடத்துல இருந்து பணத்தை எடுத்துட்டு தங்கம் மாதிரி சேஃபான இடத்துல போட ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்பிள் லாஜிக் தான். சரி, அமெரிக்கா இப்படி பண்ணா யூரோப் சும்மா இருக்குமா? கண்டிப்பா இல்ல. அவங்க கையிலயும் ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் இருக்கு. அதுக்கு பேரு தான் ட்ரேட் பசூகா. கேட்கவே மிரட்டலா இருக்குல்ல? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நாடு நம்ம மேல எக்கனாமிக் பிரஷர் போட்டா நாமளும் பதிலுக்கு அவங்க பொருட்கள் மேல வரி போட்டு ஒரு பதிலடி கொடுக்கறது. அதுதான் இந்த ட்ரேட் பசூகா. இந்த ட்ரேட் பசூகாவை யூஸ் பண்றதுக்குன்னு ஒரு சிம்பிள் 3 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. ஸ்டெப் 1, நம்ம மேல என்ன பிரஷர் வருதுன்னு முதல்ல கண்டுபிடிப்பாங்க. ஸ்டெப் 2, பேச்சுவார்த்தை நடத்தி பாப்பாங்க. அது ஃபெயில் ஆச்சுனா ஸ்டெப் 3, பதிலடிதான். அவங்க பொருட்கள் மேல வரிய போட்டுடுவாங்க. இந்த குளோபல் ட்ரேட் கேம்ல இந்தியா மட்டும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல, நாமளும் ஒரு சைலண்ட் மூவ் பண்ணிருக்கோம். அமெரிக்கா யூரோப் மேல வரி போட்டதுக்கு இந்தியா என்ன பண்ணிருக்கு தெரியுமா? அமெரிக்கால இருந்து வர மஞ்ச பட்டாணி மேல சைலண்டா ஒரு 30% வரிய விதிச்சிருக்கு. அதாவது நாமளும் இந்த ஆட்டத்துல இருக்கோம்னு சொல்லாம சொல்லியிருக்கோம். சரி, குளோபல் பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஊருக்குள்ள வருவோம். நம்ம நாட்டுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? ஏன்னா அதுவும் மார்க்கெட்டை ரொம்பவே பாதிக்குது. வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம பெரிய கம்பெனிங்களோட ரிசல்ட்ஸ். அது ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த தடவை ரிப்போர்ட் கார்டு ரொம்ப சுமார் தான். ரிலையன்ஸ் பாருங்க, 3 மாசத்துல இல்லாத அளவுக்கு ஸ்டாக் இறங்கியிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் 12,000 கோடி ரூபாய் கடன் நஷ்டத்தால மோசமான ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கு. விப்ரோவோட ஸ்டாக் 7% டவுன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் லாபம் காட்டினாலும் அதுக்குள்ள ஒரு பெரிய ரிஸ்க் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. சோ ஓவராலா இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஓகே, இந்த பேங்க்ஸ பத்தி பேசும்போது நம்ம வங்கிகள்ல ஒரு பொதுவான பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு யோசிச்சிங்களா? வாங்க அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். அந்த பிரச்சனைக்கு பேரு லோன் டு டெபாசிட் ரேஷியோ. பேர் கொஞ்சம் டெக்னிக்கலா இருந்தாலும் விஷயம் ரொம்ப சிம்பிள். நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு பேங்க்குக்கு டெபாசிட்டா 100 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுல 99 ரூபாய கடனா கொடுத்துடுறாங்க. அப்ப அவங்க கையில மிச்சம் இருக்கிறது வெறும் 1 ரூபாய் தான். யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய ரிஸ்க். ஆனா நம்ம ஊர்ல பல பெரிய பேங்க்ஸ்ல இதுதான் இப்போ நிலைமை. சரி, பேங்க்ஸ் கிட்ட ஏன் டெபாசிட் கம்மியா இருக்கு? அதுக்கு காரணம் நம்ம தான். இப்ப நீங்களே யோசிங்க. பேங்க் டெபாசிட்ல போட்டா ஆவரேஜா 5.59% தான் ரிட்டர்ன் கிடைக்குது. ஆனா அதே பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டா 7-8% வரைக்கும் ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்கு. சோ நேச்சுரலா மக்கள் எங்க போவாங்க? ரிட்டர்ன் அதிகமா இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தான். இதனால பேங்க்ஸ் கிட்ட டெபாசிட் குறையுது. ஓகே, குளோபல் பிரச்சனைய பார்த்தாச்சு, நம்ம நாட்டு பிரச்சனையும் பார்த்தாச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ இது எல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். நம்ம பணம், உங்க பணம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்? முதல்ல இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ட பாருங்க. இந்தியாவோட 65% தங்கம் தென்னிந்தியாவில தான் இருக்கு. இது சிலருக்கு எரிச்சல உண்டாக்குது போல. இந்த ஒரு கருத்து ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு. சரி, திடீர்னு ஏன் தங்கம் பத்தி இவ்ளோ பேச்சு வருது? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. கவர்மெண்ட் கோல்ட் மானிட்டைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு விஷயத்த ரொம்ப சீரியஸா யோசிச்சுட்டு இருக்காங்க. சிம்பிளா சொன்னா, நம்ம கிட்ட இருக்கிற தங்கத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணா அதுக்கு வட்டி கொடுப்பாங்க.
கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இதனால உங்க தங்கம் கவர்மெண்டோட பயன்பாட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு. அதனால தான் தங்கம் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு ஒரு வார்னிங் கொடுக்கறாங்க. சரிப்பா, இவ்ளோ நெகட்டிவா பேசிட்டே இருக்கோமே, ஏதாவது நல்ல நியூஸ் இருக்கா இல்லையா? கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இருக்கு. வாங்க அதையும் இப்ப பாத்துரலாம். 2 சூப்பரான நல்ல செய்தி வர இருக்கு. முதல்ல சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அவங்க பேங்க்ல போடுற ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்க்கு இனிமே அன்லிமிட்டெட் இன்சூரன்ஸ் கொடுக்கலான்னு ஒரு ப்ரப்போசல் இருக்கு. அதாவது உங்க பணம் முழுசா சேஃப். 2வது, நம்மள மாதிரி எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் இனிமே நம்மளோட ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஃப்டி, இன்சூரன்ஸ்னு எல்லாத்துக்கும் சேர்த்து மாசம் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் வரப்போகுது. நினைச்சு பாருங்க, நம்ம லைஃப் எவ்ளோ ஈஸியாகும். சோ எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ இந்த அனாலிசிஸோட இறுதியில ஒரே ஒரு கேள்வி, ஆனா அது உங்களுக்கான கேள்வி. இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் சூழ்நிலையில உங்க பணத்தை பாதுகாக்க உங்களோட பிளான் என்ன? யோசிங்க, நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடுங்க. நன்றி.